முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன். தொடர்வது பீஷ்ம பருவம் பகுதி 50. தலைப்பு கிரௌஞ்ச வியூகம், தி கிரௌச்ச அரே. பீஷ்ம பருவா செக்ஷன் 50, மகாபாரதா இன் தமிழ். இது பீஷ்மவத பருவம் 8. இந்த பதிவின் சுருக்கம்: முதல் நாள் தோல்வி குறித்து யுதிஷ்டன் கவலைப்பட்டு கிருஷ்ணனிடம் செல்வது, அர்ஜுனனின் அக்கறையின்மை குறித்து யுதிஷ்டன் கிருஷ்ணனிடம் வருந்துவது, கிருஷ்ணன் யுதிஷ்டனுக்கு ஆறுதலை சொல்வது, யுதிஷ்டன் திருஷ்டத்யும்னனுடன் கிரௌஞ்ச வியூகத்தை அமைக்கும்படி சொல்வது, திருஷ்டத்யும்னனும் அவ்வாறே அமைப்பது. இப்பொழுது பீஷ்ம பருவம் பகுதி 50, கிரௌஞ்ச வியூகம். இப்பதிவிற்குள் நுழைவோம். சஞ்சயன் திருதராஷ்டிரனிடம் சொன்னான்: ஓ பாரத குலத்தின் காளையே, திருதராஷ்டிரரே, முதல் நாளில் துருப்புகள் திரும்ப பெறப்பட்டு போரில் பீஷ்மரின் கோபத்தால் அவரின் கோபத்தை கண்டு துரியோதனன் மகிழ்ச்சி கொண்ட போது, நீதிமானான மன்னன் யுதிஷ்டன் தனது தம்பிகள் அனைவருடனும் மற்றும் தனது தரப்பின் மன்னர்கள் அனைவருடனும் சேர்ந்து ஜனார்தனன் கிருஷ்ணனிடம் சென்றான். பீஷ்மரின் ஆற்றலை கண்டும் தனது தோல்வியை நினைத்தும் பெரும் துக்கத்தில் நிறைந்த அந்த யுதிஷ்டன் அந்த விஷ்ணு குல கொழுந்திடம் அந்த கிருஷ்ணனிடம் சொன்னான்: ஓ கிருஷ்ணா, வலிமை மிக்க வில்லாளியான பீஷ்மரின் பயங்கர ஆற்றலை பார். காய்ந்த புல்லை எரிக்கும் நெருப்பை போல பீஷ்மர் எனது துருப்புகளை எரிக்கிறார். தெளிந்த நெய்யால் ஊட்டப்படும் நெருப்பை போல எனது துருப்புகளை நக்கிக் கொண்டிருக்கும் அந்த உயர் ஆன்ம வீரர் பீஷ்மரை நம்மால் காணக்கூட முடியுமா? வில் தரித்தவரும் மனிதர்களில் புலியுமான அந்த வலிமை மிக்க வீரர் பீஷ்மரை கண்டு கணைகளால் வீடிக்கப்பட்டு எனது துருப்புகள் ஓடுகின்றன. சினம் கொண்ட யமனோ, வஜ்ரம் தரித்தவனோ, கையில் வருண பாசத்தை கொண்டவனோ, கதாயுதத்துடன் கூடிய குபேரனோ கூட போரில் வீழ்த்தப்படலாம். ஆனால் வலிமை மிக்க தேர் வீரரும் பெரும் சக்தி படைத்தவருமான பீஷ்மரை வீழ்த்துவது இயலாது. இப்படிப்பட்ட நிலையில் பீஷ்மர் எனும் அடியற்ற கடலில் என்னை காக்க ஒரு படகில்லாமல் நான் மூழ்கிக் கொண்டிருக்கிறேன். ஓ கேசவா, கிருஷ்ணா, எனது புரிதலில் உள்ள பலவீனத்தின் விளைவாக போரில் எதிரியாக பீஷ்மரை அடைந்த நான் காட்டுக்குச் செல்வேன். பூமியின் தலைவர்களான இந்த பாண்டவர்களை பீஷ்மர் என்ற உருவத்தில் உள்ள மரணத்திற்கு அளிப்பதை விட நான் அந்த காட்டில் வாழ்வதே விரும்பத்தக்கது. வலிமை மிக்க ஆயுதங்களை அறிந்த பீஷ்மர் எனது படையை அழித்து விடுவார். சுடர்விடும் நெருப்பில் தங்கள் சொந்த அழிவுக்காக விழும் பூச்சிகளைப் போல எனது படையைச் சேர்ந்த போராளிகளும் விழுவார்கள். ஓ விஷ்ணுகுலத்தோனே, கிருஷ்ணா, நாட்டுக்காக ஆற்றலை வெளிப்படுத்துவதில் நான் அழிவை நோக்கியே இட்டுச் செல்லப்படுகிறேன். வீரர்களான எனது தம்பிகள் தங்கள் அண்ணனின் மேல் கொண்ட அன்பினால் அரசுரிமையையும் மகிழ்ச்சியையும் இழந்து எனக்காக கணைகளால் வீடிக்கப்பட்டு வலியோடு இருக்கின்றனர். உயிரை மிக உயர்வாக நாம் கருதுகிறோம். ஏனெனில் இத்தகு சூழ்நிலையில் உயிர் என்பது தியாகம் செய்ய முடியாத அளவுக்கு விலை மதிப்பில்லாததாகும். எஞ்சிய எனது நாட்களில் நான் கடுந்தவங்களை பயில்வேன். இந்த எனது நண்பர்கள் கொல்லப்படுவதற்கு நான் காரணமாக மாட்டேன். வலிமை மிக்கவரான பீஷ்மர் அடிப்பவர்களின் முதன்மையான எனது தேர் வீரர்கள் பல்லாயிரம் பேரை எதிர்த்து தனது தெய்வீக ஆயுதத்துடன் இடைவிடாமல் களத்தில் நிற்கிறார். ஓ மாதவா, கிருஷ்ணா, எதை செய்தால் அது எனக்கு நன்மையை செய்யும் என்பதை தாமதிக்காமல் சொல்வாயாக. அர்ஜுனனை பொறுத்தவரை அக்கறையில்லாத ஒரு பார்வையாளனாகவே நான் அவனை காண்கிறேன். பெரும் வலிமை கொண்ட இந்த பீமன் மட்டுமே சத்திரிய கடமைகளை நினைவில் கொண்டு தனது கரங்களின் ஆற்றலை வெளிப்படுத்தி தனது சக்தியை முழுமையாக பயன்படுத்துகிறான். வீரர்களை கொல்லும் தனது கதாயுதத்தை கொண்டு தனது சக்தியை முழுமையாக பயன்படுத்தி காலாட்படை வீரர்கள், குதிரைகள், தேர்கள் மற்றும் யானைகள் ஆகியவற்றுடன் மோதி மிக கடினமான சாதனைகளை அடைகிறான். எனினும் ஓ ஐயா, கிருஷ்ணா,
100 வருடங்கள் நன்கு போரிட்டாலும் எதிரி படையை அழிப்பதற்கு இந்த பீமனால் ஆகாது. நமக்கு மத்தியில் இந்த உனது நண்பன் அர்ஜுனன் மட்டுமே வலிமை மிக்க ஆயுதங்களை அறிந்தவனாவான். எனினும் பீஷ்மராலும் உயர் ஆன்ம துரோணராலும் நாம் எரிக்கப்படுவதை கண்டும் அக்கறையே இல்லாமல் நம்மை பார்க்கிறான். பீஷ்மர் மற்றும் உயர் ஆன்ம துரோணரின் தெய்வீக ஆயுதங்கள் தடையில்லாமல் பயன்படுத்தப்பட்டு சத்திரியர்கள் அனைவரையும் எரித்துக் கொண்டிருக்கின்றன. ஓ கிருஷ்ணா, கோபம் தூண்டப்பட்ட பீஷ்மரின் ஆற்றலும் அவரது தரப்பில் இருக்கும் மன்னர்களின் துணையும் ஐயமில்லாமல் நம்மை நிர்மூலமாக்கிவிடும். ஓ யோகத்தின் தலைவா கிருஷ்ணா, காட்டு தீயை தணிக்கும் மழை நிறைந்த மேகங்களைப் போல பீஷ்மருக்கு மரணத்தை எவன் அளிப்பானோ அந்த வலிமை மிக்க தேர் வீரனை, அந்த பெரும் வில்லாளி அர்ஜுனனை நீ பார்ப்பாயாக. ஓ கோவிந்தா கிருஷ்ணா, பிறகு உனது கருணையின் மூலம் எதிரிகள் கொல்லப்பட்டு பாண்டவின் மகன்கள் தங்கள் நாட்டை மீட்டு தங்கள் சொந்தங்களுடன் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்றான் யுதிஷ்டிரன். இதை சொன்ன உயர் ஆன்ம பிரதையின் மகன், அந்த குந்தியின் மகன் யுதிஷ்டிரன் துன்பத்தால் வீடிக்கப்பட்ட இதயத்துடனும் மனம் ஒடுக்கப்பட்டும் சிந்திக்கும் மனநிலையோடு நீண்ட நேரம் அமைதியாக இருந்தான். துன்பத்தால் வீடிக்கப்பட்டு கவலையால் உணர்வுகளை இழந்த அந்த பாண்டுவின் மகன் யுதிஷ்டனை கண்ட கோவிந்தன் கிருஷ்ணன் பாண்டவர்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியூட்டும்படி, ஓ பாரதர்களின் தலைவரே யுதிஷ்டரே, வருந்தாதீர். உமது தம்பிகள் அனைவரும் வீரர்களாகவும் உலக புகழ்பெற்ற வில்லாளிகளாகவும் இருக்கும்போது வருந்துவது உமக்கு தகாது. வலிமை மிக்க தேர் வீரனான சாத்யகி, வயதால் மரியாதைக்குரிய இருவரான விராடர் மற்றும் துருபதர், பிரசித குலத்தின் மன்னன் திருஷ்டத்யும்னன் ஆகியோரும் கிருஷ்ணனான நானும் உமக்கு நன்மையை செய்வதில் ஈடுபட்டிருக்கிறோம். ஓ மன்னர்களில் சிறந்தவரே யுதிஷ்டரே, தங்கள் துருப்புகளுடன் கூடிய இந்த ஏகாதிபதிகள் அனைவரும் உமது உதவியை வேண்டியும் உமக்கு அர்ப்பணிப்புடனும் இருக்கின்றனர். உமது படையின் தலைவனும் பிரசித குலத்தின் வலிமை மிக்க தேர் வீரனுமான இந்த திருஷ்டத்யும்னனும் நிச்சயமாக பீஷ்மரை கொல்லப் போகிறவனான இந்த சிகண்டியும் உமது நன்மையையே எப்போதும் வேண்டி உமக்கு ஏற்புடையதையே செய்து வருகிறார்கள் என்றான் கிருஷ்ணன். இந்த வார்த்தைகளை கேட்ட மன்னன் யுதிஷ்டன் அந்த சபையில் வாசுதேவன் கிருஷ்ணன் கேட்டுக்கொண்டிருக்கையிலேயே வலிமை மிக்க தேர் வீரனான திருஷ்டத்யும்னனிடம் சொன்னான். ஓ திருஷ்டத்யும்னா, நான் உன்னிடம் சொல்லும் வார்த்தைகளை குறித்துக்கொள். ஓ பிரசித குலத்தைச் சேர்ந்தவனே, நான் உதிர்க்கும் வார்த்தைகள் மீறப்படக்கூடாது. வாசுதேவன் கிருஷ்ணனின் அங்கீகாரத்துடன் நீ எங்கள் படைகளின் தலைவனாக இருக்கிறாய். பழங்காலத்தில் தேவர்களின் படைக்கு தலைவனாக, அதாவது சேனாதிபதியாக எப்போதும் இருந்த கார்த்திகேயனை, அந்த முருகனை போல நீயும் பாண்டவ படைக்கு தலைவனாக இருக்கிறாய். உனது ஆற்றலை வெளிப்படுத்தி கௌரவர்களை கொள்வாயாக. நானும் பீமனும் கிருஷ்ணனும் மாத்திரியின் மகன்களும் கவசம் பூண்ட திரௌபதியின் மகன்களும் மற்றும் பிற மன்னர்களில் முதன்மையானவர்களும் உன்னை பின்பற்றுவோம் என்றான் யுதிஷ்டன். பிறகு கேட்பவர்களை மகிழ்விக்கும் மன்னன் திருஷ்டத்யும்னன் சொன்னான். பழங்காலத்தில் சுயம்புவால் விதிக்கப்பட்டது போலவே, ஓ பிரதையின் மகனே யுதிஷ்டரே, நானே துரோணரை கொல்பவனாவேன். இப்போதோ இந்த போரில் பீஷ்மர், துரோணர், கிருபர், சல்லியன், ஜெயத்ரதன் மற்றும் குரு தரப்பில் இருக்கும் செருக்கு நிறைந்த ஏகாதிபதிகள் அனைவருடனும் நான் போரிடுவேன் என்றான் திருஷ்டத்யும்னன். இளவரசர்களில் முதன்மையானவனும் எதிரிகளை கொல்பவனுமான பிரசதனின் மகன் திருஷ்டத்யும்னன் இதை துணிச்சலாக சொன்னபோது பெரும் சக்தி கொண்டவர்களும் போரில் தோற்கடிக்கப்பட முடியாதவர்களுமான பாண்டவ வீரர்கள் பேருரையுடன் ஆரவாரம் செய்தனர். பிறகு பிரதையின் மகனான யுதிஷ்டன் தனது படைத்தலைவனான பிரசதன் மகன் திருஷ்டத்யும்னனிடம் இவ்வார்த்தைகளால் சொன்னான். எதிரிகள் அனைவரையும் அழிக்க வல்லதும்
பழங்காலத்தில் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையில் நடந்த போரில் பிரகஸ்பதியால் இந்திரனுக்கு சொல்லப்பட்டதும் பகையணியின் படைப்பிரிவுகளை அழிக்க வல்லதுமான ஓர் அணிவகுப்பு, ஓர் வியூகம் உண்டு. கிரௌஞ்சருமா வியூகம். கொக்கு போன்ற வடிவம் கொண்ட இவ்வியூகம். அந்த பெயரில் அறியப்பட்ட அந்த அணிவகுப்பை நீ அமைப்பாயாக. இதற்கு முன்னால் காணப்படாத அந்த கிரௌஞ்ச வியூகத்தை குருக்களுடன் சேர்ந்து பிற மன்னர்களும் காணட்டும் என்றான் யுதிஷ்டிரன். விஷ்ணுவால் சொல்லப்பட்ட வஜ்ரதாங்கியை போல, அதாவது அந்த இந்திரனை போல மனிதர்களில் தேவனால், அதாவது யுதிஷ்டனால் சொல்லப்பட்ட அந்த திருஷ்டத்யும்னன் காலை விடிந்ததும் முழுப்படையின் முன்னணியில் தனஞ்சயன் அர்ஜுனனை நிறுத்தினான். இந்திரனின் கட்டளையின் பேரில் தேவதச்சனால் செய்யப்பட்ட தனஞ்சயனின் கொடி வானத்தில் அசைந்து கொண்டிருந்த போது அது அற்புதமான அழகுடன் தெரிந்தது. இந்திர வில்லின் நிறங்களை ஒத்த நிறங்களை கொண்ட அந்த கொடிகள் விண்ணதிகாரிகளை, அதாவது பறவைகளை போல பறந்து கொண்டிருந்தன. வானத்தில் பறக்கும் நீராவியாலான மாளிகை போல அது இருந்தது. ஓ ஐயா திருதராஷ்டிரரே, தேர் சென்ற பாறை எங்கிலும் அது நடனமாடிக்கொண்டும் செல்வதை போலவும் தெரிந்தது. அந்த காண்டீவந்தாங்கி, அதாவது அந்த அர்ஜுனன், ரத்தினங்கள் நிறைந்த அதனுடனும் அந்த கொடிக்கம்பம் காண்டீவந்தாங்கியுடனும் என சுயம்புவுடன் சூரியனை போல, சூரியனுடன் சுயம்புவை போல என உயர்ந்த அலங்காரத்துடன் தெரிந்தது. பெரிய எண்ணிக்கையிலான துருப்புகளால் சூழப்பட்ட மன்னன் துருபதன் அந்த அணிவகுப்பின், அதாவது அந்த வியூகத்தின் தலைமையில் இருந்தான். குந்திபோஜன் மற்றும் சைப்பியன் ஆகிய இரு மன்னர்களும் அதன் கண்களாகினர். தாசர்ணர்கள், அதாவது தாசீரகர்கள், பிரயகர்கள், அனூபர்கள், கிராதர்கள் ஆகியோரின் ஆட்சியாளர்கள் அந்த கிரௌஞ்ச வியூகத்தின் கழுத்தில் நிறுத்தப்பட்டார்கள். யுதிஷ்டிரன், படச்சலர்கள், ஹூணர்கள், பௌரவர்கள், நிஷாதர்கள் ஆகியோர் அந்த கிரௌஞ்ச வியூகத்தின் இரு சிறகுகள் ஆனார்கள். அதே போல பிசாசர்கள், குண்டவிஷர்கள், மந்தகர்கள், லடாக்கர்கள், தங்கணர்கள், உத்திரர்கள், சரபர்கள், தும்புமர்கள், வத்சர்கள், நாகுலர்கள் ஆகியோரும் அப்படியே அந்த கிரௌஞ்ச வியூகத்தின் சிறகுகள் ஆனார்கள். நகுலனும் சகாதேவனும் தங்களை இடது சிறகில் நிறுத்தி கொண்டார்கள். அந்த சிறகுகள் இரண்டும் சந்திக்கும் இடத்தில் 10,000 தேர்களும், தலையில் 100,000, அதாவது 1,00,000, பின்புறத்தில் 1,00,20,000, கழுத்தில் 170,000 ஆன தேர்கள் நிறுத்தப்பட்டன. சிறகுகளின் இணைப்புகள், சிறகுகளின் எல்லைகள் ஆகியவற்றில் சுடர்விடும் மலைகளை போன்ற பெரும் உடல் படைத்த யானைகள் முன்னேறிக் கொண்டிருந்தன. கேகயர்கள், காசியாட்சியாளன், 30,000 தேர்களுடன் கூடிய சேதிகளின் மன்னன் ஆகியோரின் துணையோடு விராடன் அந்த வியூகத்தின் பின்புறத்தை காத்தான். ஓ பாரதரே, திருதராஷ்டிரரே, தங்கள் வலிமை மிக்க அணிவகுப்பை, அந்த கிரௌஞ்ச வியூகத்தை இப்படி வகுத்து கொண்ட பாண்டவர்கள் அனைவரும் கவசங்களை தரித்து கொண்டு சூரிய உதயத்தை எதிர்பார்த்து போருக்காக காத்திருந்தார்கள். சுதமானவையும் விலை உயர்ந்தவையுமான அவர்களது வெண்குடைகள் சூரியனை போல பிரகாசமாக அவர்களது தேர்களிலும் யானைகளிலும் ஒளிர்ந்து கொண்டிருந்தது என்றான் சஞ்சயன். இத்துடன் பீஷ்ம பருவம் பகுதி 50 கிரௌஞ்ச வியூகம் இப்பதிவு நிறைவுற்றது.